Hi friends, welcome to Mrs. Jyoti உலகம். இன்னைக்கு நாம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் வந்துட்டு பார்க்க போறோம். எல்லாருக்கும் எச்சி ஊறும் இந்த குழம்பு பார்த்தாவே. ஏன்னா எல்லாருடைய ஃபேவரட் வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. ஸோ நாம அதை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில கொஞ்சமா வந்து எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே நான் வந்துட்டு பெருசாக அரிஞ்சு வச்சுருக்க 2 வெங்காயத்தை வந்து சேர்க்குறேன் அதில். ஏன்னா இதை நம்ம வந்துட்டு அரைக்க தான் போகிறோம். அப்புறம் வந்து 7-8 பல்லு பூண்டு. ரொம்ப பொடியாக அரியணும்னு அவசியம் இல்லை. ஏன்னாக்கா இது நம்ம வதக்கிட்டு அரைக்க போகிறதுனால ரொம்ப வந்து நீங்கள் பொடியாக அரியாமல் இந்த மாதிரி பெருசாக வந்து அரிஞ்சு போட்டுக்கலாம். அதே மாதிரி கலர் வந்து ரொம்ப மாறணும்னு இல்லை, லைட்டாக வதங்கினாவே போதும் நம்மளுக்கு. நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு வதக்கி அரைச்சி செஞ்சு பாருங்கள். எல்லாரும் வந்து திரும்ப திரும்ப இதே மாதிரி தான் வந்து நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. லைட்டாக கலர் மாறினோடனே நான் வந்து தக்காளி வந்து சேர்க்குறேன். 4 தக்காளி வந்து சேர்க்குறேன் நான். பாருங்க, தக்காளி வந்து நம்ம சேர்த்துட்டு வதக்கிட்டே இருக்கலாம். தக்காளி கொஞ்சம் வதங்கினோடனே 1/2 டீஸ்பூன் வந்து சீரகம், 1/2 டீஸ்பூன் வந்துட்டு சோம்பு, அப்புறம் வந்துட்டு குழம்பு மிளகாய் தூள் வந்து நான் 2 டீஸ்பூன் வந்து சேர்க்குறேன். மிளகா தனியாக சேர்த்து அரைச்சி வச்சுருப்போம் இல்லைங்களா, அது வந்து 2 டீஸ்பூன் வந்து சேர்க்குறேன். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள். இதை சேர்த்துட்டு இதையும் வந்து எண்ணெயிலே நம்ம வந்துட்டு வதக்கிக்கலாம். தீ வந்து நீங்கள் வந்து கம்மியாக வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த தூள்லாம் போட்ட உடனே நம்மளுக்கு வந்து கருகிடுச்சுன்னா அந்த கருகின வாசனை வந்து நல்லா இருக்காது குழம்புல. நல்லா கொஞ்சம் வதங்கின உடனே நான் வந்து அரிஞ்சு வச்சுருக்கிற தேங்காய் வந்து போடுறேன். இதில் நான் வந்து 1/2 முடி தேங்காய் எடுத்துருக்குறேன். தேங்காய் போட்டு நம்ம வந்துட்டு வதக்கணும்னு அவசியம் இல்லை. நாம் வந்துட்டு உடனே வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு பாருங்கள். கத்திரிக்காயை வந்து இந்த மாதிரி வந்து அரிஞ்சு வச்சுட்டு அது உள்ளே வந்துட்டு ஸ்டஃப் பண்ணிடலாம் நம்ம கத்திரிக்காயை. ஏன்னா எண்ணெய் கத்திரிக்காய்க்கு இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணால் தான் கத்திரிக்காய் உள்ளெல்லாம் வந்துட்டு மசாலா நம்மளுக்கு நல்லா இறங்கும். ஸோ அதனால் நீங்கள் அரியும் போதே வந்துட்டு உள்ளே பூச்சி இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கொஞ்சம் கவனமாக அரிங்க. ரொம்ப சின்னதாக எல்லாம் கத்திரிக்காவாக இருந்தால் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி பார்த்து வந்து வாங்கிக்கோங்க. இப்போது நான் அதே கடாயில் வந்துட்டு மறுபடியும் வந்து எண்ணெய் நிறைய கொஞ்சம் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே 1 டீஸ்பூன் வந்து கடுகு சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் வந்துட்டு வெந்தயம். இந்த மாதிரி கார குழம்புக்கெலாம் நம்ம வெந்தயம் சேர்த்தோம்னாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டு. அதனுடைய மனம் நல்லா, வெந்தயத்தினுடைய மனம் நல்லா வர வரலும் நம்ம வந்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். நல்லா வாசனை வந்துடுச்சு. இப்போ நான் வந்து கத்திரிக்காய் வந்து போடுறேன். அதில் போட்டுட்டு இந்த எண்ணெய் ஊற்றிருக்கோம் இல்லைங்களா, அதிலே வந்து கத்திரிக்காய் வந்து நல்லா அந்த கலர் மாறுற வரையிலும் நாம் வந்துட்டு வதக்கணும். இந்த எண்ணெயிலே வந்து கத்திரிக்காய் வந்து மேக்ஸிமம் வெந்துடணும். அப்போ அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நம்மளுக்கு கத்திரிக்காய் சாப்பிடும்போது. ரொம்ப சின்னதாக எல்லாம் கத்திரிக்காயை வாங்கிக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் உங்களுக்கு.
இன்றைக்கி வந்து எனக்கு கிடைக்கல மார்க்கெட்டில், கொஞ்சம் பெருசாக தான் கிடைச்சிது. இந்த மாதிரி சேர்த்துட்டு வந்து நம்ம அடிக்கடிக்கு வந்து திருப்பி விட்டுட்டே இருந்தோம்னாக்கா அந்த கலர் வந்து நல்லா மாறிடும். தீயை வந்து கொஞ்சம் மிதமான தீயிலே வைங்க, இல்லைன்னா வந்து கத்திரிக்காய் வந்து டக்குன்னு வந்து கருகி போயிடும் நம்மளுக்கு. நீங்கள் உங்ககிட்ட மண் சட்டி இருந்துச்சுன்னா கூட மண் சட்டியில் கூட இந்த குழம்பு செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டே நம்மளுக்கு. பாருங்கள், இப்படி திருப்பி விடுறேன் நான். ஆல்மோஸ்ட் வந்து இதிலே வந்துட்டு நம்மளுக்கு எண்ணெய் கத்திரிக்காய் வந்துட்டு வெந்துடும் நம்மளுக்கு. பாருங்கள், நல்லா கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து மாறிட்டு இருக்கு. இப்போ வந்துட்டு நாம் அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலா வந்து சேர்த்துடலாம். நாம் ஏற்கனவே வந்து மசாலா வந்து வதக்கி தான் அரைச்சிருக்கிறோம். ஸோ ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. சும்மா வந்து எல்லாமே கலந்து விடுற அளவுக்கு நம்ம வந்துட்டு வதக்கினா போதும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த குழம்பு. நீங்கள் வந்து சப்பாத்திக்கு, தோசைக்கு, ரைஸோடெல்லாம் வந்துட்டு இந்த குழம்பு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை பாருங்கள், எண்ணெயிலே கொஞ்ச நேரம் வந்து நான் வதங்க விடுறேன். தீ வந்து எப்போவுமே வந்து அதிகமாக வைக்காதீங்க, கொஞ்சம் மிதமான தீயே இருக்கட்டும். கொஞ்சம் நல்லா வந்து வதங்கினதுக்கு அப்புறமா நான் வந்து கரைச்சி வச்சுருக்கிற புளியை வந்து சேர்க்குறேன். நான் வந்து ஒரு எலுமிச்சை பழ அளவுக்கு வந்து புளி எடுத்து அதை வந்து கரைச்சி வச்சுருக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம எல்லாத்தையும் வந்து கலந்து விட்டுடலாம். அப்புறம் தேவையான அளவுக்கு கல் உப்பு. மேக்ஸிமம் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கல் உப்பு யூஸ் பண்ணால் அது உடம்புக்கும் வந்து ரொம்ப நல்லது. அதனால் எல்லாருமே வந்து கல்லுப்பு வந்து பயன்படுத்த வந்து பழகிக்குங்க. ஏன்னா அதில் வந்து பாலிஷ்லாம் போட மாட்டாங்க. இந்த சால்ட்லாம் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, அயோடின் சேர்க்குறோம், அதை சேர்க்குறோம், இதை சேர்க்குறோம் சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து அந்த உப்பினுடைய தன்மையே வந்து மாற்றிடுறாங்க. இப்போ பாருங்கள், நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ நீங்கள் வந்துட்டு சேர்த்துக்கலாம். இந்த டைமில் வந்து நீங்கள் உப்பு, காரம், புளிப்பு இது மூணுத்தையும் வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ எது பத்தலைனாலும் நம்ம வந்து சேர்த்துட்டு நாம் வந்துட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள், மூடி ஒரு 10 நிமிஷம் நான் வந்து வச்சுருந்தேன். குழம்பு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மேலே பாருங்கள் சுற்றி வந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து குழம்பு வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும்போது எச்சி ஊறுது பாருங்கள், குழம்பு நம்மளுக்கு சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக வந்துட்டு வீட்டில் வந்து இந்த குழம்பை வந்து ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது. உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் வந்துட்டு கிளிக் பண்ணுங்கள்.